ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. மீன் சிறுசாக இருந்தாலும் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நெத்திலி மீன் குழம்பு தான். இந்த குழம்பு வந்து நம்ம புளி இல்லாமல் தான் வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு நான் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு 10 பல் பூண்டு வந்து நல்லா தட்டி போட்டு ப்ரௌன் கலர் ஆனோடனே சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 25 பல் வந்து சின்ன வெங்காயத்தை நான் அரைஞ்சி இதில் சேர்த்துக்கிறேங்க. நல்லா சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லாவே வதங்கட்டும். நான் வந்து ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தக்காளி கட் பண்ணி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளி வந்துமே நீங்கள் அரைச்சி கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லா கட்டியாகவுமே இருக்கும். நான் தக்காளி நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா சுருள வதங்கட்டும். தக்காளி நல்லா சுருள வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் தனி மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்கலைங்க. வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் 1½ ஸ்பூன் சேர்த்துருக்கேன். குழம்பு சேர்த்து குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா மீன் நல்லாவே வெந்துருங்க. சுட சுட நெத்திலி மீன் குழம்பு ரெடி. நல்லா சுட சாதத்தோட குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த குழம்பை எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க.